தர்மபுரி அருகே வீட்டு வாசலில் அக்கா தம்பி இருவரும் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? தர்மபுரியை அடுத்த எர்ரப்பட்டி தகடூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதேஷ். இவரது மனைவி கீதா. மாதேஷின் அக்கா நஞ்சம்பாள் என்பவர் கணவரை பிரிந்து தம்பி வீட்டருகே சிறிய வீடு ஒன்றை கட்டி தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கணவரை பிரிந்து வாழும் அக்கா மீது பரிதாபம் அடைந்த தம்பி மாதேஷ் நஞ்சம்மாளுக்கு தனது நிலத்தில் இருந்து ஒரு பங்கை எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றிருக்கிறார் மாதேஷின் மனைவி கீதா. போதாக்குறைக்கு கீதாவின் அம்மா நாகம்மாளும் மகளுக்கு அறிவுரைகளை மானாவாரியாக அள்ளி வழங்கியிருக்கிறார். இப்படியே போச்சுன்னா உன் புருஷன் இருக்கிற சொத்தை பூரா மொத்தமா அழிச்சிருவான். நாளைக்கு நீ பிள்ளைகளோட நடு தெருவில் தான் நிற்கணும் என ஸ்குரு இல்லாமலேயே ஏற்றிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே கொந்தளிப்பில் இருந்த மனைவி கீதா போர்க்களத்தில் சண்டையிடுவது போன்று கணவரிடம் எகிறு என எகிறியிருக்கிறார். இடையிடையே மாமியார் நாகம்மாளும் புகையை போட்டு ஏற்றிவிட கீதாதான் தேக்கி வைத்திருந்த கோபத்தை எல்லாம் குமுறி கொட்டி தீர்த்திருக்கிறார். தனது அக்காவிற்கு சிறிது நிலம் எழுதி கொடுத்ததற்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரும் என்று சற்றும் எதிர்பாராத மாதேஷ் நொந்து போனார். இதனிடையே கணவரை நம்பினால் கதையிழந்து போவோம் என்ற முடிவுக்கு வந்த கீதா தனது தாயுடன் வேறு இடத்திற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அந்த எதிர்பாராத சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. வியாழக்கிழமை மாதேஷ் மற்றும் நஞ்சம்பாள் ஆகிய இருவரும் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் வீட்டிற்கு வெளியே சடலமாக கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த அதியமான் கோட்டை போலீசார் இருவரது உடலையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் சம்பவ இடத்தில் மோப்பநாய் மற்றும் தடய அறிவியல் துறையினர் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர். சந்தேகத்தின் பேரில் மாதேஷின் மனைவி கீதா மற்றும் அவருடைய அம்மா நாகம்மாள் ஆகிய இருவரையும் போலீசார் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். அக்காள் தம்பி இருவரும் சொத்திற்காக கொலை செய்யப்பட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது.